ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான ஒரு விலாக் தான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் ரெடி ஆகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சிக்கு வந்து ஸ்கூலில் லஞ்ச் கொடுக்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். நானும் அம்மாவும் காலையிலே எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. அம்மா இது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க. அப்பளம், அப்புறம் வந்து லெமன் பிக்கல், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ நீங்கள் டீ பர்சனா ஒரு காஃபி பர்சனான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ நான் டீயும் குடிப்பேன், காஃபியும் குடிப்பேன். ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்தாலும் குடிச்சிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் நான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பூன்ஸ், உட்டன் ஸ்பூன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் போத்தீஸ் போயிருக்கீங்களா, அங்கே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அம்மா பூஜாக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஊதுவத்தி, சாம்பிராணி, அந்த மாதிரிலாம். அப்புறம் வந்து விளக்கு ஏற்றுறதுக்காக வந்து எண்ணெய்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் விக்ஸ் ஒன்று வாங்கினோம். பார்த்தாங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு, பட் வாங்கலை. ஸோ சந்திரிகா சோப்பு. ஸோ அந்த பக்கம் போகும்போதே அந்த சந்திரிகா சோப்போட ஃப்ளேவர் செம்மையாக இருந்துச்சு. சரி ஒரு சோப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2 சோப் எடுத்து போட்டுட்டேன். அம்மா வந்து எப்பவும் போல் சந்தூர் சோப் தான் எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாரஸில் வந்து ஒரு ரோஸ் வாட்டர் வாங்கினோம். அப்புறம் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு மினி ஃபேன் இருந்துச்சு, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த செக்ஷன் போனதுக்கப்புறம் ஒரே ஃபேனாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், அந்த எலக்ட்ரிக் ஃபேனு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேண்டை வச்சு பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஃபேனும் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வச்சு விளையாடிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா எங்கே கலைன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் விளையாடிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த ஃபில்ட்ரு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்களா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு, மில்க்கு, இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. அதாவது எங்கன்னா பில்லிங் செக்ஷன் பக்கத்துலேயே தான் வந்து இது இருந்துச்சு. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ நல்லா கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பட்டர் தான் எடுத்து போட்டுருந்தேன். ஸோ நம்ம வந்து ஒரு 100 கிராம் பட்டர் வாங்கணும்னா அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போகிறதுல அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம க்யூப்ஸாக வந்து எடுத்தோன்னா நல்ல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் பில்லிங் போகிறப்ப அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ஜீரகம், சோம்பு, இந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல, அது வந்து லூஸில் வந்து போத்தீஸில் இருக்கான். ஸோ அந்த சைட் நாங்கள் போகவே இல்லை. ஸோ அம்மா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இது லூஸில் விற்கிறாங்களா. அதே மாதிரி வந்து ஸ்பைசஸ்லாம் ரொம்ப நல்லாவே. ஸோ அந்த பாட்டி வந்து அந்த செக்ஷனில் இருக்க போய் எடுத்துக்குமான்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, என் தங்கச்சி ஸ்கூல்லேருந்து வந்துடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அப்புறம் ஃபுட் கோர்டு இருக்குது கீழே. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து இருக்குது ஃபுட் கோர்டு. ஸோ அங்கே வந்து அம்மாவுக்கு வந்து மஷ்ரூம் பப்ஸு, நான் வந்து குட்டி சமோசா இருக்கும்ல அது, நான் அதுக்கப்புறம் காஃபி வாங்கியிருந்தேன். ஸோ அம்மா சுட மஷ்ரூம் பப்ஸு கொடுத்துருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் காஃபி, அதுக்கப்புறம் வந்து குட்டி சமோசா இருக்கும்ல அது சூப்பராக வந்து சாப்பிட்டேன். எனக்கு இந்த பெரிய சமோசா விட அந்த குட்டி சமோசா இருக்கும்ல அது ரொம்ப பிடிக்கும். அந்த ஆனியன்லாம் அதில் போட்டு கிறிஸ்பாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி பைட்ஸாக எடுத்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். ஸோ நாங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ போகும்போது ஒரே காற்று. ஸோ நாங்கள் வர வழியில் அதே மாதிரி டிராஃபிக்கும் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கூல்ஸ்லாம் வந்து விட்டுட்டாங்க. ஸோ டிராஃபிக்கும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்னென்ன வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஹால் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ்க்காக டாக் ஃபேண்டசி பிஸ்கெட். ஸோ நாங்கள் எப்போ போனாலும் அதை எடுத்து போட்டு வந்துடுவோம். ஸோ அதோட ரேட் வந்து 40 ருபீஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன்னா அந்த க்யூட்டாக ஒரு 2 குட்டி ஃபில்டரு. ஸோ இதோட ரேட் வந்து 15 ருபீஸ். ஒரு மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.